ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவுகளில் குருவுடைய புனிதத்தன்மை பற்றியும் குருவுடைய குழந்தைக்காரகனாக குரு வர்றது பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக குரு தனக்காரகன், அதாவது பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு குரு தான் காரகருங்க. நம்ம ஜாதகத்தில் எல்லார் ஜாதகத்துலேயுமே பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே குரு தான் காரகர். அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு வல்லத்தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும் பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் பிறக்கிறப்பவே நல்ல பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பீங்க. எந்த கஷ்டத்தையுமே நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலமையில தான் நீங்கள் பிறப்பீங்க. அதே மாதிரி வளர்றதும் அதே மாதிரி தான் வளருவீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பணக்கார குடும்பத்துக்கு தான் வாழ்க்கப்பட்டு போவீங்க. அங்கேயும் நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்துடும். அதே போல் அந்த பெண் வழியாகவும் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேரும். அதுக்கப்புறம் குரு வல்லத்தன்மையோடு இருக்கிற ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணுக்கு வர்ற சொத்துக்கள் அவருக்கு அப்போவே, அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் கொஞ்ச நாள் வயசானதுக்கப்புறம் தான் நமக்கு சொத்துக்கள் கொடுப்பாங்க. அப்புறம் தான் அதை நம்ம நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வல்லத்தன்மையோட குரு இருக்கிற ஜாதகர்களுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்லையே அவங்களுக்கு இப்போ அந்த வீட்டில் ஒரே பொண்ணாக இருப்பாங்க, இல்லை 2 பொண்ணுங்களாக இருப்பாங்க. ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற வேணும் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனுக்கு அந்த இதெல்லாமே அனுபவிக்கிற யோகம் வந்துடும். அப்போவே அந்த பொண்ணோட சொத்துலேருந்து வர்ற வருமானங்கள் எல்லாத்தையுமே இவரே அனுபவிக்கிற மாதிரி யோகம் வந்துடும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வல்லத்தன்மையோட ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணம் ஆகி போன கொஞ்ச நாட்கள்லையே இப்போ அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதில் ஃபினான்ஷியலில் இந்த பொண்ணு பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பெரிய குடும்பம், அவங்க அந்த பாரம்பரியமாக ஏதாவது ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கடையிலேருந்து சாயந்தரம் கொண்டு வர்ற பணத்தை அந்த பொண்ணு கையில் கொண்டு கொடுத்து அதையெல்லாம் கணக்கெல்லாம் சரியாக பார்த்துட்டு அடுத்த நாள் பேங்க்கில் கொண்டு போய் போடுற வேலை, அந்த மாதிரியெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவாங்கங்க. அதே போல் இதுவே கொஞ்சம் குரு தான் தங்க நகைகளுக்கு காரகர். அதாவது நகைகள் ரெடியாகி அது பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அப்படி பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த நகைகள் எல்லாத்துக்குமே காரகர் குரு தாங்க. அப்படி ஏதாவது ஒரு நகைக்கடை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கிற ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் இந்த பொண்ணை ஒரு கல்யாணம் 2-3 மாதம் தான் ஆயிருக்கும். ஆனால் கடையில் போய் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி கடையில் விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வருஷம் 2 வருஷம் கடையிலேயே இருந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து பழகி, அங்கே வேலை செய்கிறவங்களையெல்லாம் பார்த்து பழகி, அந்த தங்கத்துடைய வேலைகள்லாம் எப்படி வாங்கணும், அதுக்கு என்ன விலை வைக்கணும், அது எப்படி கணக்கு போடணும் அப்படிங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே அந்த பொண்ணு அந்த கடையவே நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க. அதாவது குரு வல்லத்தன்மையோடு இருக்கிற ஜாதகம் இருக்கிற பெண் ஒரு தங்க நகை கடையவே நிர்வகிக்கிற திறமை ஒரு 2-3 வருஷத்துலேயே அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அந்த கடையில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் இன்னொரு பிரான்ச் போட்டு கூட போயிடலாம். இந்த பொண்ணு அருமையாக அந்த கடையை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிதி நிறுவனங்களில் வேலை செய்கிறது, பேங்கிங் செக்டாரில் வேலை செய்கிறது, அந்த மாதிரி இந்த ஷேர்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இந்த குரு வல்லத்தன்மையோடு இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வேலை செய்கிறது, அதே மாதிரி இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு அதுலையெல்லாம் இந்த பணத்தை நிர்வாகம் பண்ணுற இடத்துல நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இவங்க இப்போ அந்த ஸ்கூலோ காலேஜோ வச்சுருக்கிற ஓனர் இவங்க கிட்ட தான் கேட்பாங்க, எவ்வளோ கேஷ் இருக்குது, பேங்க்கில் என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், எப்படி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இவங்க பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும். ஆடிட்ரு வேறேங்க. ஆடிட்ருங்கிறது கணக்கு வச்சுருக்கவங்க. அதாவது இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ எடுக்க முடியும், இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், இது ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கணக்கு வச்சுருக்கவங்க ஆடிட்ரு. அவங்க புதனில் வருவாங்க.
இவங்க வந்து பணம் எவ்வளோ இருக்குது ஆடிட்டருக்கு கூட போகாது. இப்போது எடுத்து வச்சுருக்கிற பணத்தில் இப்போ இது வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு அந்த ஒரு வேனு ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸ்கூல் வேனு. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த வேனை ரிப்பேருக்கு அனுப்பணும், அவனுக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளோ பணம் இருக்குது, நீங்கள் அது பேங்க்லேருந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இந்த பணம் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓனருக்கு தெரியப்படுத்துகிறத அந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து செய்கிறவங்களா இந்த குரு வல்லத்தன்மையோடு இருக்கிறவங்க வருவாங்க. இது மாதிரி பெரிய பெரிய கன்சர்ன்ஸ்லையெல்லாம் அந்த நிதி மேலாளர்களாக கேஷியர்ஸாக இருக்கிற வேலையில் இருப்பாங்கங்க. அடுத்து வந்துங்க இந்த குரு வந்து நல்ல தன்மையோடு இருக்கவங்களுக்கு இந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்கிற அந்த பணத்தை கையாளும் திறன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி எந்த பொறுப்பும் எடுத்துக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் ஜாலி, ஒரு ஏகாந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. நல்லா சாமி கும்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் உடம்பாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த குரு வந்து நல்லா இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல தன்மையோட வல்லத்தன்மையோட இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் உடம்பாக தான் இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா மதியம் தூங்கிட்டு திரும்பியும் சாயந்தரம் இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இந்த கதைகள் கேட்டுட்டு கதை சொல்லிட்டு இந்த கதை காலட்சேபமெல்லாம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லைனாலுமே எங்கேயும் போய் பண்ணலைன்னா கூட அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு கதை சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து அதை கேட்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா வருங்க. அந்த மாதிரி குரு நல்ல தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு எந்த வயசானாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசானதுக்கப்புறமா இருந்தாலும் சரி, அந்த நடு 40 வயசாக இருந்தாலும் சரி, அவங்க பெருசாக சம்பாதிக்கிறதுலையும் எந்த ஆர்வமும் காட்ட மாட்டாங்க. அதே போல் அவங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரு கொஞ்சம் கம்மி சம்பளமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சேல்ரி வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொண்டு வந்து அப்படியே கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கெட்ட பழக்கங்கள் பெருசாக இருக்காதுங்க. ஒரு சிகரெட் குடிக்கிறதோ, ஈவன் வெளியே போய் ஜாஸ்தி டீ காஃபி குடிக்கிறது கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படியே பணத்தை கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்துருவாங்க, இல்லை அம்மா கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டெய்லி ஆஃபீஸ் போகிறப்போ வண்டி கலவா, ஒரு பெட்ரோல் கலவா காசு வாங்கிட்டு, அது போக ஒரு 100 ரூபாய் சில்லறை அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குமோ தவிர மிகப்பெரிய செலவாளிகளெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. மீறி போனால் அவங்க செலவு பண்ணுறது கோயிலுக்கு போய் பூ வாங்குறதும் அர்ச்சனை டிக்கெட் வாங்குறதுமா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து குரு நல்ல தன்மையில் இருக்கிறவங்க நிதி மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அதாவது பேங்க்லலாம் இவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கிடைச்சாலும் கூட ஒரு கிளர்க்காக ஒரு டேபிளில் உட்காந்து அந்த இதெல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம பேங்க்குக்கு போகிறப்போ பார்ப்போம், ஒரு 4-5 டேபிளில் இருக்கிறவங்க எந்த நகரவே மாட்டாங்க, ஏதோ இப்படி பார்த்து செக் பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பணத்து பக்கம்லாம் போகவே போகாமல் இந்த மாதிரி உட்காந்து எழுதிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி மேனேஜர் ஆகலாம் அப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க. வேலை கிடச்சிருச்சு, நல்லா வந்து நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, 5 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பரபரப்புமே இல்லாமல் ஜாலியாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தந்திரக்காரர்கள்